ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம EdutTut சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப. நம்ம EdutTut சேனலில் உள்ள வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதுவும் பார்த்திங்கன்னா லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு வகையான ஸ்டேட்மெண்ட் தான். இப்போ லூப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல்ஸ் பண்ணி போகிறப்ப நார்மலாக தான் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்ருக்கும். ஸோ அதை தவிர்த்து வேறு எங்கிட்டாவது எனக்கு ஜம்ப் ஆகி சில ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா தான் லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு போகும்னு நான் சொல்லியிருந்தேன் முன்னாடியே. அதே மாதிரி தான் அதில் செகண்ட் டைப் நம்ம கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் எப்படி எப்படின்னா நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட் எப்படியோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டும். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் இதுவும். ஆனால் பார்த்திங்கன்னா ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பிரேக் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா லூப் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும் பொழுது சப்போஸ் எனக்கு இந்த கண்டிஷன் வந்துச்சு அப்படின்னா எனக்கு அப்போவே பார்த்திங்கன்னா அந்த லூப்பை டெர்மினேட் பண்ணிடணும், அதாவது அந்த லூப்பை விட்டு உடனே வெளியே வந்துடணும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகிறோம். கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா எப்போ போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சில நேரத்தில் அதுக்கு இப்போ பர்டிகுலர் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு கீழே உள்ளதெல்லாம் எனக்கு எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ண தேவையில்லை. திரும்பி எனக்கு பார்த்தீங்கன்னா மேலேருந்து போய் எக்ஸிக்யூட் ஆகணும், இல்லை எனக்கு அந்த நம்பரை பிரிண்ட் பண்ண தேவையில்லை. சில கோடெலாம் நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் எனக்கு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணணும், மற்றது எனக்கு நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறப்ப கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகலாம். கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறப்போ உங்களுக்கு புரியும். ஓகேவா? இப்போ ஃபார் லூப் இல்லைனா வைல் லூப், டூ வைல் லூப்புக்கு தான் நம்ம இந்த மாதிரி பிரேக் ஸ்டேட்மெண்ட், கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்ஸ், கோ டு ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரேக் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் லூப்லையோ இல்லை வைல் லூப்லையோ டூ வைல் லூப்லையோ நீங்கள் எங்கே யூஸ் பண்ணாலும் அதுக்கப்புறம் என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் அப்படின்னா அதெல்லாம் கண்டுக்காது. பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்த உடனே வெளியே வந்துடும். எந்த இடத்துல நீங்கள் பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாலும் சரி, கீழே எத்தனை கண்டிஷன் இன்னும் ட்ரூவாக இருந்தாலும் சரி, கீழே என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தாலும் அது வெளியே வந்துடும். ஆனால் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, எப்போ அந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டை அந்த லூப்ஸில் பார்க்குதோ அப்போ என்ன பண்ணுன்னா திரும்பி மேலே போயிட்டு ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். ஃபார் லூப்புக்கு திரும்பி மேலே போகும், ஒயில் லூப்புக்கு திரும்பி மேலே போகும், டூ ஒயில் லூப்புக்கு திரும்பி மேலே போகும். அதுக்கப்புறம் கீழே என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தாலும் அதை ஒரி பண்ணிக்காது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா மேட்டர். இது என்னென்னா லூப்பை டெர்மினேட் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை. கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எப்போ யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, பர்டிகுலராக எனக்கு ஒரு கோடு ரன் ஆகக்கூடாது, பர்டிகுலர் வேல்யூவை எனக்கு ஸ்கிப் பண்ணணும் அப்படிங்கிறப்ப மோஸ்ட்லி இந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஃபார் லூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப இந்த நான் சொல்லவே இல்லையா, இனிஷியலேஷன் 3 செக்மெண்ட்ஸ் இருக்கும். இனிஷியலைசேஷன் செக்மெண்ட், இன்க்ரிமெண்ட் செக்மெண்ட், அதுக்கப்புறம் கண்டிஷன் செக்மெண்ட். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிஷன் செக்மெண்ட், இன்க்ரிமெண்ட் செக்மெண்ட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகும் யூஸ்வலாக. ஆனால் வைல் லூப் அண்ட் டூ வைல் லூப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்னா கண்டிஷனை தான் போய் செக் பண்ணும். அது பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் செக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரி பண்ணாது. இங்கே பார்த்தீங்கன்னா மெயினாக கண்டிஷனல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த செக்மெண்ட்டை மட்டும் தான் அது கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா பிரேக்குக்கு நம்ம என்ன பண்ணோம், பிரேக் அப்படின்னு சொல்லி கீவேர்டு கொடுத்துட்டு செமிகோலன் வச்சோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கும் என்ன சின்டாக்ஸ்னால் கண்டினியூங்கிற கீவேர்டு நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு செமிகோலன் யூஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஓகே, இப்போ கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கோடு காமிக்கிறேன். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் யூசர்கிட்ட ஒரு நம்பர் வாங்குகிறோம், வாங்குகிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா இன்னொரு நம்பரும் நம்ம வாங்குகிறோம். அது எதுக்கு அப்படின்னா, இப்போ யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஒரு நம்பரை பிரிண்ட் 10 அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணாங்கன்னா 1லேருந்து 10 வரைக்கும் நம்ம ஃபார் லூப்பில் பிரிண்ட் பண்ணுவோமா. ஸோ அப்படி பிரிண்ட் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு எந்த நம்பர் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ண வேணான்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தான் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு நம்பராக நான் வாங்கிக்கிறேன். ஸோ வாங்கிட்டு என்ன பண்ணுறேன்னா அதை வச்சு தான் நான் என்ன பண்ண போகிறேன், அந்த நம்பரை மட்டும் எனக்கு ஸ்கிப் பண்ணுற மாதிரி நான் அவுட்புட்டில் காமிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், ஒரு சாம்பிளுக்கு நான் அவுட்புட் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். பில்ட் அண்ட் ரன் நான் கொடுத்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்டர் நம்பர் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்குது. ஸோ நம்பர் நான் ஏதாவது என்ட்ரு பண்ணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், சேம் பிரேக் ஸ்டேட்மெண்ட் நம்ம எப்படி எக்ஸாம்பிள் எடுத்தோமோ அதே மாதிரி நம்பர் 10 அப்படின்னே நான் கொடுக்குறேன். என்டர் நம்பர் விச் யூ டோன்ட் வாண்ட் டு டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நம்பர் கேட்குது. அதாவது 1லேருந்து 10 வரைக்கும் எனக்கு நம்பர்ஸ் பிரிண்ட் ஆக போகுது. இதில் உங்களுக்கு எந்த நம்பர் வேணாம் நீங்கள் நினைக்கிறீங்க அந்த நம்பரை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 4 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ 4 இப்போ நான் என்டர் அமுக்கணுன்னே பார்த்தீங்க அப்படின்னா 1லேருந்து 10 வரைக்கும் நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணுது. ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த நம்பர் வேணான்னு சொன்னீங்களோ
பண்ணுறீங்களோ அந்த நம்பரை ஸ்கிப் பண்ணி தான் உங்களுக்கு அவுட்புட்டில் வந்து பிரிண்ட் ஆகுது. பாருங்கள் 1 2 3 4 இல்லை 5 6 7 8 9 10 மற்ற நம்பர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி பர்டிகுலராக ஏதாவது ஒரு கோடை வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணணும், எனக்கு இந்த வந்து டிஸ்பிளே பண்ண தேவையில்லை அவுட்புட்டில் அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் கோடு போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள் ப்ரோக்ராமை. இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 3 வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். 3மே இன்டிஜர் வேரியபிள்ஸ் தான். நம், கண்டினியூ நம்பர், அப்புறம் ஐ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து என்ன நம்ங்கிறது என்ன, ஜஸ்ட் யூசர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து எது வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும் அந்த நம்பர் வந்து நான் வாங்கிக்கிறேன். கண்டினியூ நம்பரில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து எந்த நம்பரை நீங்கள் வந்து டிஸ்பிளே பண்ண வேணாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த நம்பரை நான் இங்கே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஐங்கிறது என்னென்னா லூப்பில் வந்து நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ லூப் வேரியபிளில் நான் அது 3 டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அடுத்து அதே மாதிரி தான் யூஸ்வலாக சொல்கிற மாதிரி பிரிண்ட் ஆஃப் என்டர் நம்பர். ஸோ ஒரு நம்பரை என்டர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் யூசர்ட்ட பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் மூலிமா சொல்கிறேன். அவங்க என்டர் பண்ணக்கூடிய நம்பரை வந்து நம் அப்படிங்கிறதுல நான் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதுக்கு தான் இந்த ஸ்கேன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மறுபடியும் இன்னொரு நம்பர் வந்து என்டர் பண்ணுங்கள், எதை வந்து நீங்கள் வந்து டிஸ்பிளே பண்ண வேணாம்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நான் கேட்குறேன். ஸோ அதுக்கு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸோ அவங்க ஒரு நம்பர் என்டர் பண்ணுறதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த கண்டினியூ நம்பர் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் ஸ்கேன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி. ஸோ இதெல்லாம் யூஸ்வலாக நம்ம வேல்யூஸை கெட் பண்ணி வைக்கிறது தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் லூப். ஸோ இந்த ஃபார் லூப்பில் நான் வந்து என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கேன்னா யூஸ்வலாக எப்போவுமே ஒரு நம்பர்ஸை வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் 1லேருந்து யூசர் என்ன வேல்யூ என்டர் பண்ணியிருக்காங்களோ அது வரைக்கும் பிரிண்ட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே கோடு தான். ஆனால் ஜஸ்ட் ஸ்லைட் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏற்றாப்பில். ஐ இஸ் ஈக்குவல் டு 1, 1லேருந்து எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் இனிஷியலைசேஷன் கண்டிஷன் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமாட்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்டிஷன் வந்து செக் பண்ணுது என்னென்னா ஐ இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு நம் அப்படின்னு. இதை நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லூப் வைஸ் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன வரும்னா ஐ இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி வரும். அதுக்கப்புறம் என்ன இந்த இடத்துல கண்டிஷனை செக் பண்ணுது. கண்டிஷன் வந்து என்னது 1 இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு நம்ம வந்து என்ன என்டர் பண்ணோம்னா 10ன்னு சொல்லி என்டர் பண்ணோம். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவான்னு செக் பண்ணும். ஸோ கண்டிஷன் ட்ரூனா எனக்கு உள்ளே போயிட்டு ஃபார் லூப்பில் என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ உள்ளே வந்து என்ன பண்ணியிருக்கோம் இஃப் கண்டிஷன் அதுக்குள்ளே ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஐ ஈக்குவல் டு கண்டினியூ நம்பரான்னு செக் பண்ணுது. ஐ வந்து என்ன வேல்யூ 1 ஈக்குவல் டு கண்டினியூ நம்பர். ஸோ கண்டினியூ நம்பர் நம்ம வந்து என்னென்னு சொல்லி கொடுத்தோம் 4 அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம். இந்த எக்ஸாம்பிள் அப்படி தானே கொடுத்தோம். ஸோ அதை கன்சோல் ஸ்க்ரீனில் காமிச்சேன் இல்லையா, ஸோ அந்த இதை நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன் இப்போ. ஸோ இப்போ கண்டிஷன் செக் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் ஆகுது, ரெண்டுமே வந்து ஈக்குவல் கிடையாது. ஸோ ஃபால்ஸ் அப்படிங்கிறதுனால என்ன இந்த இஃப் பிளாக்கை விட்டு வெளியே வந்து நெக்ஸ்ட் எனக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுது. ஸோ அந்த இடத்துல ஐயை நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அதுவும் என்ன பண்ணியிருக்கோம் நியூ லைனில் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நியூ லைனுக்கு வந்துட்டு ஐயோட வேல்யூ 1ன்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் பண்ணோம். அப்போ திருப்பி மேலே போகும். மேலே போகிறப்ப எனக்கு என்ன பண்ணால் ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1 சொல்லி இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இப்போ 1 + 1 என்னென்னு வரும் 2 அப்படின்னு சொல்லி ஐயோட வேல்யூ வந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் என்ன மறுபடியும் கண்டிஷனை செக் பண்ணுது. 2 இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு நம் வந்து என்னது 10. ஸோ சாரி இங்கே லெஸ் தேன் சிம்பிள் 2 இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10ன்னு சொல்லி கண்டிஷன் செக் பண்ணுது. ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூ அப்படிங்கிறதுனால உள்ளே போய்ட்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணும். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க இஃப்ல வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்துட்டு கண்டிஷனை செக் பண்ணுறாங்க. ஸோ ஐ வந்து என்னது 2, இப்போ 2 இஸ் ஈக்குவல் டு கண்டினியூ நம்பரா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுது. கண்டினியூ நம்பர் 4. இப்போ ஈக்குவலானு பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது. ஸோ ஃபால்ஸ் ஆனால் வெளியே வந்துடும். நெக்ஸ்ட் என்ன ஸ்டேட்மெண்ட்டோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுது. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் லைனில் வந்துட்டு ஐயை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஐயோட வேல்யூ 2ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. பிரிண்ட் ஆகிட்டு எனக்கு என்ன பண்ணால் திரும்பி மேலே போகும் ஃபார் லூப்க்கு. ஸோ அங்கே என்ன பண்ணியிருக்காங்க ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 + 1 இப்போ ஐ வந்து 3ன்னு சொல்லி மாறும். அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா கண்டிஷன் செக் பண்ணுறாங்க. ஐயோட வேல்யூ வந்து என்னது 3 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு நம்பர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10. ஸோ 3 இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10ன்னு செக் பண்ணுறப்ப கண்டிஷன் ட்ரூ தான். ஸோ உள்ளே போய்ட்டு எனக்கு என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணும். இஃப் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க ஐ இஸ் ஈக்குவல் டு என்ன வேல்யூனா கண்டினியூ நம்பரான்னு செக் பண்ணுது. ஐயோட வேல்யூ வந்து என்னது இப்போ வந்து 3 ஈக்குவல் டு 4 செக் பண்ணுறப்ப இல்லை கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ வெளியே வந்துடுது. வெளியே வந்துட்டு எனக்கு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட்எஃப்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நியூ லைனில் போய்ட்டு ஐயை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து நியூ லைனுக்கு வந்துட்டு ஐயோட வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணுறேன் 3 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் திருப்பி மேலே போகும். இங்கே ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ 3 + 1ங்கிறது இப்போ ஐ வந்து 4ன்னு இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் கண்டிஷன் செக் பண்ணுறோம். 4 இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10 கண்டிஷன் ட்ரூ தான். ஸோ உள்ளே போய்ட்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஈக்குவல் டு என்னன்னு சொல்லி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ வந்து 4 தான். ஈக்குவல் டு கண்டினியூ நம்பரும் 4 தான். ஸோ இப்போ ரெண்டு நம்பருமே நமக்கு வந்து ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ கண்டிஷன் வந்து இப்போ ட்ரூ ஆகிறதுனால எனக்கு உள்ளே போகும். உள்ளே போயிட்டு எனக்கு என்ன பண்ணுதுன்னா கண்டினியூ அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கண்டினியூ அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா
இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு கீழே எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ணாமல் திருப்பி அந்த நெக்ஸ்ட்டு லூப்பை அது வந்து ஸ்டார்ட் பண்ண போயிடும். நெக்ஸ்ட்டு லூப்பை ஸ்டார்ட் பண்ண போகணும்னா நம்ம யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஐ இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு கண்டிஷன் செக் பண்ணுவோமா, ஸோ அந்த கேஸுக்கு அது போயிடும். ஸோ கண்டினியூங்கிற கீவேர்டை பார்த்தோன்னே எனக்கு என்ன பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபார் லூப்புக்கு பிகினிங்க்கு போய் இன்க்ரிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் இதில் போயிட்டு எனக்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுது. ஸோ இப்போ 4+1ங்கிறது என்னென்னா 5ன்னு சொல்லி மாறிடும். அதுக்கப்புறமாட்டிக்கு மறுபடியும் கண்டிஷனை செக் பண்ணுது. ஸோ கண்டிஷன் செக் பண்ணுறப்ப என்ன ஆகும், 5 is less than or equal to 10 பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ட்ரூ தான். ஸோ ட்ரூ அப்படிங்கிறப்ப எனக்கு என்ன உள்ளே வந்துட்டு இப்போ மறுபடியும் செக் பண்ணுது. ஸோ ஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ன வேல்யூ, இப்போ வந்து ஐ வந்து 5 இருக்குது. 5 = 4ன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ இப்போ இந்த கண்டிஷன் நமக்கு என்னென்னா வந்து ஃபெயில் ஆகுது. ஸோ வெளியே வந்துட்டு ஐயை பிரிண்ட் பண்ணுது, அதுவும் நியூ லைனில். ஸோ நியூ லைனில் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஐயை பிரிண்ட் பண்ணுது. ஐயோட வேல்யூ வந்து என்னது இப்போ 5. ஸோ 5 அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுது. ஸோ இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் எப்படி வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நடக்கிறது தான். ஸோ மறுபடியும் ஐ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 6ன்னு சொல்லி இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்புறம் 6 is less than or equal to 10 சொல்லி கண்டிஷன் செக் பண்ணும். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 6 வந்து = 4. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து யூஸ்வலாக இதே மாதிரி தான் நடக்கும். ஸோ இதே மாதிரி 10 வரைக்கும் ரிமைனிங் நம்பர்ஸ் எல்லாமே பிரிண்ட் பண்ணிடுது. நமக்கு மெயின் வந்து இங்கே என்ன அப்படின்னா வந்து இந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுது அப்படிங்கிற ஆப்ரேஷனை தான் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ எப்போ இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அப்போ உள்ளே வந்துட்டு எனக்கு என்ன பண்ணால் கண்டினியூ அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு மீனிங் என்னென்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு கீழே என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. அப்படியே திரும்பி மேலே ஃபார் லூப்புக்கு பிகினிங்க்கு போயிட்டு யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோமோ அந்த ஸ்டெப்ஸை பண்ண போகுது, அவ்வளோதான். ஸோ அதாவது கீழே உள்ள கோடு எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணுது, அது ஒரு மெயின் பாயிண்ட். அப்புறம் திரும்பி மேலே போயிட்டு நமக்கு என்ன பண்ணுதுன்னா வந்து ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம் நம்ம, அதுக்கப்புறமாட்டி கண்டிஷன் செக் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ. ஸோ பிரேக்குக்கும் கண்டினியூக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெண்டுக்குமே டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், லூப்பில் தானே யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால தான் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இந்த இடத்துல கண்டினியூக்கு பதிலாக நான் பிரேக் கொடுத்துருந்தேன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன பண்ணும், 4 வரைக்கும் தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் பண்ணியிருக்கோம். பிரிண்ட் பண்ணிவிட்டு அப்போவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபார் லூப்பை விட்டு வெளியே வந்துடும், எனக்கு பிரிண்ட் பண்ணியிருக்காது எதுவுமே. ஸோ இப்போ நான் கண்டினியூன்னு சொல்லி கொடுத்துருக்கனால அந்த பர்டிகுலர் அந்த நம்பரை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு எனக்கு மற்றது எல்லாமே ரன் ஆகுது. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ப்ரோக்ராம் யூஸ் கேஸ் இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுமா இல்லை கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் பற்றி நான் தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் கோ டு ஸ்டேட்மெண்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.